ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 20:5. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் நாம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையே இந்த மாதத்தில் ஆசரிக்க இருக்கிறோம். அதுலேயும் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் இறுதியில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு. நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரிவிப்போம். கண்டிப்பாக இந்த மாத கடைசியில் கூட கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அதனால் இன்னும் 6 நாட்கள் இருக்கிற பட்சத்தில் நாம் கர்த்தர்கிட்ட இந்த மாதிரி வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் தெரிவித்து அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு காத்திருப்போம். கண்டிப்பாக நமக்கு கர்த்தர் சொன்னபடியே நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நம்மளுக்கு நிறைவேற்றுவாரா, இதெல்லாம் சாத்தியமாகுமா, இது எப்படி ஆகும் அப்படின்னு நாம் சாரால் மாதிரி நாம் தயங்கியோ இல்லை மனக்கலக்கத்திலையோ இல்லை அதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை, அப்புறம் எப்படி எனக்கு அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நாம் சந்தேகப்படக்கூடாது. விசுவாசமாக கர்த்தர்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்களை தெரிவித்ததுக்கப்புறமா அவர் அப்படியே நிறைவேற்றுவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடையும் நம்பிக்கையிலையும் இந்த நாட்கள் நம்ம கடந்து செல்வோம். கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நாள் நமக்கான வேண்டுதலை அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் கேட்குறது ரொம்ப சிறியதான காரியமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தரப்போகிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் கர்த்தர்கிட்ட நம்ம கேட்குற எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. அதில் சிலவற்றை கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அது நமக்கு தீமை பயக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காரியத்தில் கர்த்தர் ரொம்ப கரிசனையாக இருக்கிறாரு. எதெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு தகப்பன் நம்ம கூட இருக்கிறாரு. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு நாம் அதை யோசித்து இதை இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அது கண்டிப்பாக சிறந்ததாக இருக்குமான்னு யோசிக்கிறோம்ல. இதே மாதிரி தான் நம்மளுடைய பரமபிதா நம்மளுக்கும் யோசிக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம பிள்ளைக்கு இதை கொடுத்தா அவளுக்கு அது யூஸ் ஆகுமா இல்லை வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னு சிந்திச்சு தான் நம்மக்கிட்ட கொடுப்பார். ஆனாலும் நம்மளுடைய வேண்டுதல்களை அவர்கிட்ட தெரிவிப்போம். கர்த்தருடைய சித்தத்தின்படி அப்படியே நிறைவேற்றுவார். அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.